என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து மட்டும் வாழ்ந்துட்டு வருவோம் ஒவ்வொருத்தரும். அப்ப அதை அதிகரிக்கும் போது இது எப்படி வாழணுங்கிற எனக்கு அறிவு இல்லாம எனக்கு பொருள் அதிகரிக்க கூடாது. எனக்கு பணம் மட்டும் ஜாஸ்தியா என்ன செய்யணும்னு தெரியலன்னா அக்கிரமத்துக்கு தான் பயன்படுத்துவேன். ஆனா நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அப்ப எனக்கு ஒன்றை எவ்வாறு பயன்படுத்தணுங்கிற அறிவு முதல்ல வேணும். அப்புறம் தான் எனக்கு பொருள் வரணும். முதல்ல பொருள் கொடுத்தா சோதனை. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்களும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு சோதனைன்னு சொன்னான். பிள்ளையோட அருமை தெரியாம பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அதை கவனிக்க மாட்டேன். நீங்க சாட்சியா இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. கொடுக்கறதுங்கிறது பண்புகளை கொடுப்பது தான், பொருளை கொடுக்கறது இல்ல. என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், எதுக்கு ஒரே நாள காலி பண்ணிடும். அதுல பொருள் இல்ல. இந்த குணங்களை நாம் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும், சாட்சியா இருந்துட்டு போகணும். பொருள்கள் அவங்களுக்கு நமக்கு எப்படி இறைவன் கொடுத்தானோ அவங்களுக்கு கொடுப்பான். நீங்க பொருளை விட்டுட்டு போனா கூட அது அவங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்க ஒரு தொழில உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கூட இதை பார்த்து போனா பார்க்க மாட்டாங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்ப என்ன கொடுக்கணும்? கொடுத்துட்டு போகணும். சொத்தா இல்ல, அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனைய, பண்பான அந்த விஷயங்களை, வேதத்து சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம வாழ்ந்துதான் சொல்ல முடியும். இல்லாம நீ சொன்னீங்கன்னா எப்ப நீ எப்படி எனக்கு தெரியாதான்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கிருக்கோமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுதான். நீங்கள் கொடுத்ததிலிருந்து கொடுப்பது, அதைத்தான் இறைவன் கணக்கு வைப்பான். என் பிள்ளைக்கு நான் 100 கோடி வச்சுட்டு போயிருக்கேன், அதெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டான். எந்த எண்ணத்தோடு நீங்க செஞ்சீங்க அந்த எண்ணத்துக்கு தான் சொல்றான். ஒரு மனிதனை நீங்கள் வாழ செய்தான்னு சொன்னான். நீங்க அவங்க மனசு தெளிவடைறதுக்கான விஷயங்கள் சொன்னீங்களா, அதுக்கு சாட்சியா இருந்தீங்களா, அதுதான் கணக்குல கொண்டு வரப்படும். ஒரு செய்தி சொல்லியிருப்பீங்க உங்க பிள்ளைங்க, உங்க மனசுல இருந்து சொல்லியிருப்பீங்க, எந்த தாட்டும் இல்லாம அது குழந்தை பிடிச்சிருக்கும், அதுல ஒரு நன்மையை சம்பாதிக்கும். விட்டுட்டு போன பணமோ, நீங்க படிக்க வச்ச படிப்போ, சேர்த்து விட்ட கல்லூரியோ எதுவுமே உதவாது. அதனால ஒரு நட்பண்பு உங்களுக்கு கொடுத்தீர்களே, ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொன்னீங்களே உங்க பிள்ளைங்க, என்னைக்கும் மாறாது. அதற்கு சாட்சியா இருங்கன்னு சொல்றான். அந்த குணத்தின்படி வாழ்ந்து அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது டெய்லி உட்கார வச்சுட்டு பாரு, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 5 மணி ஆயிடுச்சு, இதெல்லாம் கேட்கணும், உனக்கு நல்ல விஷயம் சொல்ல போறேன் அப்படி சொல்ல. சாயந்தரம் 5 மணிக்கு நல்ல விஷயம் பேசும் நேரம், காலையில் 3 மணிக்கு நல்ல விஷயம் பேசும் நேரம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அதுக்கான நேரத்தை இறைவன் ஏற்படுத்துவான். உங்களுக்கு மனசுல உணர்வா வரும். இப்ப பிள்ளைங்க இது சொன்னா கேட்பாங்க, அந்த அளவுக்கு அப்ப சொல்லுங்க. அது எந்த நேரமாகவும் இருக்கலாம். நல்ல விஷயங்களை நீங்க எதை உணர்ந்துட்டீங்களோ அந்த விஷயங்களை நீங்க கொடுத்துட்டு போற பொருள் எதுவுமே உதவாதுங்க வச்சுக்கோங்க. இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது கொடுத்துட்டு போட்ட பொருளை எப்படி பயன்படுத்தணும் அவங்களுக்கு தெரியும். இனியும் பொருள் சம்பாதிக்க தெரியும், அது எப்படி செலவு செய்யணும் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான், எவ்வளவு என்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது, எனக்கு நிலம் எங்க இருக்குன்னு தெரியாது, என் சொத்து எவ்வளவுக்கு எனக்கு தெரியாது. இது பெருமை வேற இல்லை. என்ன செய்யணும்னு தெரிஞ்சா அது எல்லாமே கணக்குல வரும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் நம்ம. அங்கே தோட்டம் இருக்குங்க, நான் இன்னும் போனதே இல்லை. நீங்க அதனால பயனடைகிறீங்களா இல்ல உங்களுடைய பழங்கள்லாம் வீணா போயிட்டு இருக்கா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பொருள் அப்படி ஆயிரும், பொருள் மீது கவனம் வரும்போது அப்படி ஆயிரும். கொடுத்துருவான், எக்கச்சக்கமா உங்களுக்கு கேட்கற விட அதிகமா கொடுத்துருவான். ஒரு பயனும் இல்லை. நம்ம மனிதர்களை இங்க விட்டு போல, பூமியில மனிதர்கள் மாதிரி இருக்கிறவங்க விட்டுட்டு போறோம், மனுஷங்களை இல்லை.